நமது திருக்கோயிலில் காலை வழிபாட்டுக்குள்ள திருவனந்தல் வழிபாட்டுக்குள்ள இருக்கிறோம். நேற்று யானைக்கு உடல்நலம் சரியில்லைன்னு கேள்விப்பட்டோம். இன்னைக்கு காலையில 5:15 மணி அளவில் யானை நலம் பெறணும், பூரண நலம் பெறணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணோம். அடியார் பெருமக்கள் கிட்டத்தட்ட ஒரு 100 பேர்கிட்ட இருப்போம். எல்லாரும் சேர்ந்து பிரார்த்தனை பண்ணியிருந்தோம். முடிச்சு காலையில பூஜை முடிஞ்சு எல்லாருமே வீட்டுக்கு தான் போயிருப்போம். யானை இறந்ததுங்கிற செய்தியை கேள்விப்பட்டதே பெரிய அதிர்ச்சி ஆகிப்போச்சு. எல்லா ஊர்லயும் யானைகள் மாதிரி நம்ம ஊர் யானை கிடையாது. நேற்றும் இன்னைக்கும் தான் அது யானை உடம்பு சரியில்லாம இருந்திருக்கு. 2-3 நாளா தான், அதிகமான நாள்லாம் கிடையாது. ஏன்னா டெய்லி காலையில வந்து இங்க பூஜை நடக்கும். கெஜ பூஜை கண்டிப்பாக நடக்கும். கெஜ பூஜை முடிஞ்சோன்னு தான் நாங்க எல்லாருமே கோ பூஜைக்கும் போவோம். ஆனா இன்னைக்கு ஒரு சம்பவம், நேற்றும் இன்னைக்கும் தான் இந்த யானைக்கு பூஜையே நடக்கல. மற்ற நாள் பூராமே பூஜை நடந்திருக்கு. யானை இறந்தது, அதோட ஆத்மா சாந்தி அடையணும், இறைவனுடைய திருவடியில இலைப்பாரட்டும். இன்னொன்னு, நேற்றைக்கு தான் மகா பிரதோஷம். இன்னைக்கு இப்படி ஒரு செய்தி, மனசு ரொம்ப வருத்தம். அரசுக்கு என்ன கோரிக்கை வைக்க முடியும்? யானைக்கு நல்ல முறையா என்ன செய்யணுமோ கரெக்டா செய்யுங்க. ஏன்னா மற்ற மாதிரி யானை கிடையாது, வெளியில எங்கேயும் போல, நோய் நொடி கிடையாது. திடீர்னு தான் இப்படி இருந்திருக்கு. அதனால அரசு அதை தகுந்தால முடிவு பண்ணணும். இன்று காலையிலே திருநெல்வேலி மக்களுக்கு வந்து ஒரு அதிர்ச்சியான ஒரு தகவல். திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயில் காந்திமதி யானை வந்து மரணம் அடைந்து விட்டது. உடல்நல கோளாறு காரணமாக 2 நாட்கள் வந்து சரியில்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இன்று காலை இது மரணம் அடைஞ்சிருச்சு. அது வந்து ஒரு குழந்தை போல வந்து 57 வயது ஆகிறது. ஒரு குழந்தை போல இதுவரைக்கும் அந்த யானையால பொதுமக்களுக்கு எந்த ஒரு இடைஞ்சலும் கிடையாது. திருவிழா காலங்களில் வந்து தேரோட்டம் நடக்கும்போது கூட மக்களாக பொதுமக்களோட குஷியாக நடந்து போகும். அந்த யானை இன்னைக்கு மரணம் அடைஞ்சிட்டு அப்படிங்கும்போது ரொம்ப ரொம்ப வருத்தமா இருக்கு. 2 நாட்களுக்கு முன்னாடி கூட பாகண்டா கேட்டுட்டு அதற்கு பிடித்த தர்பூசணி நான் வாங்கி கொண்டு கொடுத்தேன். வாங்கி கொடுக்கும்போது கூட அது அழகா ஒரு ரசிச்சு நல்லபடியாக ருசிச்சு சாப்பிட்டுது. இன்னைக்கு அந்த செய்தி கேட்டோன்னு ரொம்ப இதாக இருக்கு. அதோட ஆத்மா வந்து நல்லபடியாக சாந்தி அடையணும். அது மட்டும் இல்லாமல் அதற்கு வந்து ஒரு மணிமண்டபம் யானைக்கு வந்து கண்டிப்பாக வந்து இந்த அரசும் அறநிலைத்துறையும் அதுக்கு ஒரு மணிமண்டபம் கட்டி அதை பராமரிக்கணும் அப்படிங்கிறத வேண்டுகோளாக விடுக்கிறேன். நெல்லையப்பர் கோயில் காந்திமதி யானை இதில் 54 வருஷமா இங்கே இருக்குது. மக்களுக்கெல்லாம் சிறப்பாக ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப அமைதியான இது. டெய்லி காலைல நாங்கள் திருப்பள்ளி எழுச்சிக்கு வரும்பொழுது அந்த கஜ பூஜைலாம் ரொம்ப சிறப்பாக நடக்கும். அது பார்க்கும் பொழுது மனசுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ கொஞ்ச நாளாக அது உடனெல்லாம் சரியில்லாமல் இருந்திருக்கு. இப்போ இன்னைக்கு காலையில் திடீர்னு அவங்க காலமாயிட்டாங்கன்னு சொல்லும் பொழுது பக்தர்கள்லாம் எங்களுக்கெல்லாம் ரொம்ப மனவேதனையாகவும் வருத்தமாகவும் இருக்கு. டெய்லி காலையில் நாங்கள் வரும்பொழுது அது வந்து அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும். ரொம்ப சிறப்பாக இருக்கும். ரொம்ப சாத்தியமான யானை, ரொம்ப அம்மா நல்லா இருப்பாங்க. தாங்கவே முடியல. என்ன திடீர்னு 2 நாள் முன்னால கூட நம்ம ஆசீர்வாதம் எல்லாரும் வாங்கியிருக்கிறோம். பட் இன்னைக்கு அவங்க நம்ம கூட இல்லைங்கும்போது மனசு ரொம்ப வேதனையா இருக்கு. காந்திமதியோட ஆத்மா சாந்தியோட இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்றோம்.